சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போய் பார்த்தாலே இப்படி ஒரு வெற்றி கிடைக்குமா ஒரு அரசியல் கட்சிக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விவாதங்கள் சமூக வலைதளங்களில் நிறையா பேர். இது ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக ஆதரவு தெரிவித்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம போவேனா. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலோ அல்லது அவர் போய் லைட்டாக அவங்கள புகழ்ந்து பேசினா கூட அது எந்த அளவுக்கு இந்திய அளவில் எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும் கவனிக்கப்படுது, அது அவங்களுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில். ஏன்னா இப்போ பீகாருடைய எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அங்கே ஜேடியு பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அதுமாதிரி ஆர்ஜேடி கட்சி பெற்றிருக்கக்கூடிய தோல்வி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சமூக வலைதளங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் என்னென்னா, இப்போ விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரோட கொஞ்சம் இணக்கமாக இருந்தார். ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டார். ஒரு மிகப்பெரிய விவிஐபிக்கள்லாம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்து கொடுத்து அவங்களுடைய வெற்றிக்கே உதவின பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு தொகுதியில் கூட அவர் ஜெயிக்க முடியல அவருடைய ஜன்சுராஜ் கட்சியில். அது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ வரைக்கும் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க இதையும் ஒரு முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது, இப்போது சமூக வலைதளங்களில் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இணக்கமாக இருக்காங்க, சரிங்களா? ஆனால் அது பிரசாந்த் கிஷோருடைய வெற்றிக்கு கொஞ்சம் கூட உதவலை. இது எதுக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்தார் என்டிஆர் அவர்களுடைய சென்டனரி நூற்றாண்டு விழாவில். அப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்து அவருடைய பெருமையெல்லாம் அங்கே பேசினோடனே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லாம் பயங்கரமாக எதிர்த்து ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, ரோஜா அவர்களிலிருந்து பல பேர். ஆனால் ஆந்திர தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே போய் பேசினது, அவர் மட்டும் சப்போர்ட்லாம் பண்ணல, அவருடைய பெருமைகளை அங்கே சொன்னார். ஆனால் அதுவே இந்திய அளவில் எல்லா ஊடகங்கள்லையும் வந்துச்சு தலைப்பு செய்தியாக. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெற்ற வெற்றியை நம்ம எப்படின்னு நம்ம பார்த்தோம், எல்லாருமே அறிஞ்சோம். இப்போ விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களை போய் பார்த்துருக்காரு. ஆனால் அது எந்த விதத்துலையும் பிரசாந்த் கிஷோருடைய வெற்றிக்கு உதவலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது நியாயமாக பார்த்தா கொஞ்சம் ஒரு பொருந்தாத கம்பேரிசன் மாதிரி இருக்கும். ஏன்னா பீகாரில் விஜய் அவர்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கா? அங்கே இருக்கக்கூடியவங்களாம் எப்படி ஓட்டு போடுவாங்க விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களோட இணக்கமாக இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் இதில் சொல்ல வர்ற விஷயம் என்ன, இவங்க இதை பற்றி பேசுகிறவங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய குரலுக்கு அவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அதை சொல்கிறாங்க ஹைலைட் பண்ணி. அதனால இந்த ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன், வேறு எதுவும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் போய் பார்த்து பேசினாலே அது அவங்களுடைய வெற்றிக்கே அந்த அளவுக்கு உதவி இருக்குது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அப்படிங்கிற லெவலில் இப்போது இதை பேசிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். இருந்தாலும் விஜய் அவர்கள் சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜெயிக்க போகிறதில்ல, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறதுனாலையும் விஜய் அவர்கள் ஜெயிக்க போகிறதும் கிடையாது. அதுதான் உண்மை. அது மக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க, தாவேக்காவை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நிறையா விமர்சனத்துக்கும் உள்ளாகிட்டு இருக்குது தாவேக்கா. பார்ப்போம் எந்த லெவலில் தாவேக்காவுடைய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்க போது, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் நீங்கள் இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, அதுக்கு சூப்பர் ஸ்டார் பேசின பேச்சு, ஒரு சப்போர்ட்டிவாக அமைஞ்ச விதம், இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.